எப்படி இந்த ஸ்கேனர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு 5 days டார்கெட் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு ஏன்னா மேக்ஸிமம் இந்த நெக்ஸ்ட் 5 daysல தான் ஒரு பீக் வந்துட்டு அட்டைன் பண்ணுது. ஸோ இது வந்து நான் கொஞ்ச நாள் தான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கான்செப்ட் என்னென்னு சொல்கிறேன்னா மீதி டீட்டெயில்ஸ் டேட்டாவும் அனுப்புகிறேன். ஸ்கேனரும் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு மற்ற நாளும் வந்துட்டு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா 26லேருந்து டேட்டா இருக்குது. அந்த ஸ்கேனரோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேனரை பற்றி நம்ம வந்துட்டு ஒரு குயிக் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஸ்கேனர் பார்த்திங்கன்னா நான் ஃபியூச்சர்ஸில் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 1 day ago ஹை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது 2 days ago ஹை விட கீழே இருக்கணும். ஹை அண்ட் லோ ரெண்டுமே கீழே க்ளோஸ் ஆகிருக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு நமக்கு. ஸோ லேட்டஸ்ட் கேண்டில் 3 days ago லோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புல்லிஷாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இது இந்த மாதிரி இருக்குது. கேண்டில் வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஓவராலாக நெகட்டிவில் இருக்குது. திடீர்னு ஒரு கேண்டில் நல்ல வால்யூம் போட்டு நல்ல ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங்காக வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்க. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்கேனரோட இது ஒரு கண்டினியூஸ் ஒரு ரெட் கேண்டில்ஸாக போடுது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல வால்யூம் ஒரு 200 day வால்யூம் ஆவரேஜ் வச்சு நம்ம ஒரு திடீர்னு ஒரு இந்த 2 ரெட் கேண்டில் இந்த 3 ரெட் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஐடியா. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தது எப்படி என்ட்ரி எடுப்போம்னா இதை இந்த ஸ்பெசிஃபிக் கேண்டில் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுப்போம். நெக்ஸ்ட்டு 5 daysக்கு உங்களுக்கு டார்கெட் வெயிட் பண்ணுவோம். 5th டேயில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி கீழே வந்துட்டு இதுதான் இந்த பர்டிகுலர் டேவோட லோ தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸாக இருக்கும். சரிங்களா? இதுபடி வந்துட்டு இந்த ஸ்கேனரில் ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. லாஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் லாஸ் ஆகிருக்கு. இதில் பிஎஃப்சியில் நினைக்கிறேன் லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 2-3 ஸ்டாக் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்கேனரோட பேக் டெஸ்ட் இதுலேயே போகிறேன். உங்களுக்கு இதோட பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் ரன் பண்ணுறேன் இது ஒரு டைம். ஸோ இப்போதைக்கு எந்த ஸ்டாக்கு ஃபில்டர் ஆகலை. ஸோ இது பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு. ஃபஸ்ட்டு நான் 26th பார்க்குறேன். மதர்சன் வந்திருக்கு 26. ஸோ இது எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். 26/12 வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கு தான் வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். 27th தான் பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுப்போம். 26th December இந்த கேண்டில் தான் உங்களுக்கு. ஸோ ஒரு 2 or 3 days பார்த்திங்கன்னா ரெட்டில் இருக்குது. திடீர்னு ஒரு கேண்டில் வந்துட்டு எங்கல்ஃப் ஆகுது. தோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் பெருசாக இருக்குது. நம்ம பொசிஷன் சைஸிங் பண்ணிக்கோங்க. ஒரு எவ்வளோ ஏன்னா திடீர் இப்போ இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் வந்ததுன்னா குவான்டிட்டி அந்த இடத்துல கம்மி பண்ணி பை பண்ணிக்கணும். இதே கம்மியான ஸ்டாப் லாஸ் இப்போ இந்த மாதிரி கேண்டில் இருந்ததுன்னா அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 500 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு 50 குவான்டிட்டி வாங்கணும். 10 times வந்துட்டு ஒரு 4 times இருக்குன்னா 100 குவான்டிட்டி அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 days தான் உங்களுக்கு 1 2 3 4 5. சில நாள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும். பட் மினிமம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொஞ்ச நாள் ஒரு 5 daysல ஒரு சின்ன ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கும்போது நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்கேனருக்கே போகிறேன்னா 26/12 27ல் டாடா ஸ்டீல் அண்ட் நேஷன் ஏலம் இருக்குது. ஸோ 27 வந்திருக்கு. ஒரு செகண்ட் 27 வந்திருக்கு. 27 இந்த கேண்டில் தான் 27th December இது தான். ஸோ இந்த கேண்டிலோட பிரேக் அவுட்டில் தான் என்ட்ரி. நெக்ஸ்ட் 5 days 1 2 இது இந்த டேவே பிரேக் ஆகிடுச்சு. 1 2 3 4 5 days 5th டேயில் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். பொசிஷன் சைஸ் சப்போஸ் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எடுக்கிறீங்க இல்லை ஏதாவது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேயே இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மற்ற இந்த டேட்டாவை இந்த ஸ்கேனரோட லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு.
நீங்கள் போயிட்டு மற்ற நாள்லாம் வந்துட்டு ரேண்டமாக வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது மந்த்லி ஒரு சின்ன ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டாப் லாஸும் ஆகிருக்கு. நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு பார்த்துக்குங்க. எப்படி பேக் டெஸ்ட் பண்ணி இந்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு பண்ணிங்க அப்படிங்கும்போது எப்படி மந்த்லி ஒரு 4-5 ஸ்டாக் ஒரு 5-6 ஸ்டாக் வந்துடுது. இந்த பிப்ரவரி மந்த்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸ்டாக் வருது அப்படிங்கும்போது ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கேனரோட லிங்க்கை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட இதில் வச்சுக்கோங்க. ரிட்ரேஸ்மெண்ட் ஸ்கேனர் 17 இதில் போட்டிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது மாடிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதையும் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓவரால் ஸ்கேனர் இது தான் டீட்டெயில்ஸு. வால்யூம் இது சின்ன நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. திடீர்னு ஆவரேஜ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட பிரேக் அவுட்டில் எடுக்கிறோம். இது ஸ்டாப் லாஸாக இருக்கும் பொசிஷன் சைஸிங்க்கு. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒரு சைடில் வந்துட்டு இதை வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். மற்ற நாளும் இந்த ஏப்ரல் நான் கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் பண்ணேன். பிப்ரவரி வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்து நீங்கள் மற்ற நாளுக்கும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 டே இதில் வந்துட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, 1 டே ஆகோ 2 டே ஆகோ. இதே நீங்கள் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லேயே வச்சாலும் ஒரு சின்ன டார்கெட் வந்துட்டு கொடுக்கும். ஏன்னா நெகட்டிவில் இருக்குது, திடீர்னு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது 15 மினிட்ஸ் கேண்டில்னால் அது கொஞ்சம் வந்துட்டு இன்ட்ராடேக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கேனர் அப்படியே நீங்கள் மாடிஃபை பண்ணி இன்ட்ராடேக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஸ்டாக் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது மார்னிங்லேருந்து அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு சப்போர்ட் கிட்ட உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில்